எந்த கண்ணு பட்டுச்சோ தெரியல, எல்லாம் தொலையட்டும். மகா, உள்ள கூட்டிட்டு போ. போ. லூசு, முதல்ல அவளை உட்காருவி. போய் உட்காரு. அகிலா, அம்மா, என் மேல கோவமா உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல. கோவம் இருந்தா என்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? விஷத்தை குடிச்சது நீதான். ஆனா நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் நாங்க செத்துட்டு இருந்தோம். அகிலா, ஏண்டி இப்படி பேசுற? உன் மேல கோபறதுக்கு அவளுக்கு என்ன இருக்கு? ஏன் இல்ல? எல்லாமே உன்னாலதான்க்கா. சொல்லு, அப்படி நான் என்ன செஞ்சேன்? எனக்கும் கதிருக்கும் வந்த எல்லா சண்டைக்கும் நீதான் காரணமா இருந்திருக்க. அவனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் உன் பேச்சை கேட்டுதான் அவனை அவாய்ட் பண்ண. கடைசியா பார்க்ல பார்த்து பிரச்சனையானப்பவும் நீ கொடுத்த வாக்கு தானக்கா நம்பின. ஆனா நீ என்னை ஏமாத்திட்டக்கா. நான் கேம்புக்கு போகும்போது நான் உனக்காக கதிர்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன்ல, ஆனா பேசவே இல்ல. கதிர நான் அவாய்ட் பண்றான், என்னன்னு நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ என்னென்னமோ சொல்லி சமாளிச்ச. நீ போய் சொன்னக்கா. பொய்யே சொல்லாத என் மகா அக்கா என்கிட்ட போய் சொன்னா. நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு யாரோ எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அப்பவும் நான் உன்கிட்ட கேட்கும் போது இல்லவே இல்லன்னு சாதிச்ச. நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு என்கிட்ட சொன்ன. எனக்கு நம்பிக்கை கொடுத்த பொய்யான நம்பிக்கை. ஏய், போதும் நிறுத்து. அம்மா, ஏதாவது பேசுன? அவ பேசட்டும் விடு. பேசட்டுமா? என்ன பேசட்டும்? மனசாட்சி இருக்கிற மாதிரி பேசுறா இவ. நீ போய் பேசுறேன்னு சொல்றா? அது பொய் இல்லனா? நிச்சயம் எப்படி நடந்துச்சு? அங்க நிச்சயதார்த்தத்துல மாலை எடுத்து குடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும் அக்கா தானே செஞ்சா. நான் தான் பாத்தனேமா. அப்ப அவ சொன்னது பொய் தான். எனக்கு அவ கொடுத்தது பொய்யான நம்பிக்கை தான். அக்காவை கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலன்னா நானும் கதிரும் சேரவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் கதிரால விஷத்தை குடிக்கலமா, அக்காவாலதான் விஷத்தை குடிச்சேன். ஒட்டி செருப்பால. அம்மா, யார பார்த்து என்னடி வார்த்தை பேசுற நீ? செத்து பொழைச்சு வந்திருக்கேன்னு பொறுமையா இருந்தா வாய்க்கு வந்தபடி பேசுவியா? அம்மா என்னம்மா நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இருக்க முடியாதுடி. நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, அக்கா நமக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவளை கட்டி கொடுத்த வீட்லயே போய் அந்த கதிர் கூட சேர்ந்து அப்பவே உன் காலை உடைச்சு வீட்டுல போட்டிருந்தா நீ இப்படி பேசுவியாடி? ஏண்டி, அடுத்த வேலை சோத்துக்கு பக்கு இருக்கானு அந்த அம்மா உன்னதானே வீட்டுக்கு வர வச்சு கேட்டுச்சு. அதுக்கப்புறமா அவனதான் லவ் பண்றேன்னு மகா கிட்டே சொல்லிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? உன்னால எப்படி அப்படி சொல்ல முடிஞ்சது? அம்மா, அம்மா பேருக்கு தாண்டி நான் உனக்கெல்லாம் அம்மா. ஆனா அவதான் உங்களை அம்மாவா இருந்து பாத்துக்கிறா. அவ வாழ போன வீட்டுல எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் ஏன் அம்மா ஏன் தங்கச்சிங்கன்னு வந்து நிக்கிறாளேடி. யாரடி செய்வா உங்களுக்கெல்லாம்?